வணக்கம். கார்ப்பரேட் வேலையை விட்டு அதுக்கப்புறம் என்ன ஐடியாலஜியோட வெளியே வந்தேன் அப்படின்றதும், அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களுக்கா இப்போ என்ன நான் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு அந்த சப்ளை செயின்லேருந்து வெளியே வந்தபோது என்னென்னா, ஒரு இ-காமர்ஸை கிரியேட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோட தான் வெளியே வந்தேன். அதே நேரத்தில் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக தான் விவசாயம் பண்ணுற விஷயத்தை பண்ணிட்டு இருந்தேன். இது என்னோட ரொம்ப நாள் கனவாக இருந்தது. ஸோ அந்த இ-காமர்ஸ் இப்போ எஸ்வி கார்ட் அப்படின்ற ஒரு தளம் மூலயமா நமக்கு அதை நான் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. எஸ்வி கார்ட் என்ன பண்ணுது, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு பிரீஃப் எலாபரேஷனோட இந்த காணொலியை நான் கொடுக்க விரும்புகிறேன். எஸ்வி கார்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, அதே டைமில் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி இருக்காங்க. இதை தாண்டி சில ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுற இன்டென்ஷன் இருக்கவங்களும், ஹோம் பேஸ்டு என்டர்பிரினர்ஸ் இருக்கிறவங்களும் அவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற 4 விதமான விஷயங்களை, 4 விதமான மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த எஸ்வி கார்டோட நோக்கம். என்ன அப்படின்னா, ஒரு தயாரிப்பு நிறுவனம் அவங்களோட பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சந்தைப்படுத்துறது இன்னைக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஆட்கள் கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே டைமில் ஒரு ரீட்டைல் அவங்க மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிறதும் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுற இன்டென்ஷன் இருக்குது. பட் எப்படி என்ன எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுன்றதில் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒரு விஷயத்தில் உள்ளடக்கி இருக்கிற இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி நம்ம எஸ்வி கார்ட்ன்ற விஷயத்தில் எடுத்துகிட்டு வரோம். என்ன எஸ்வி கார்ட் மற்றவங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்மளாம் ஒரு ஆன்லைன் இணையதளம் அப்படின்றது ஒரு பொருட்களை விற்று கொடுக்கும். ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அவங்க சேல் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க கமிஷன் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனி அதை சார்ந்து நிறைய பொருட்களை தயாரிப்பாங்க. அவங்களோட பிராண்டுன்னு ஒன்று இருக்கும், பிராண்ட் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கும். பட் அந்த பிராண்ட் ஐடென்டிட்டியோ யாரும் ப்ரமோட் பண்ணி தரமாட்டாங்க. வேணா பொருட்கள் விற்பாங்க, கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளோதான் நடக்குமே தவிர ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டின்ற விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிராண்டிங்ஸ் அப்படின்ற கான்செப்டோட தான் இந்த எஸ்வி கார்ட் வருது. இந்த எஸ்வி கார்டோட நோக்கம், ஃபஸ்ட்டு நம்ம பிராண்ட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம், எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுறோம். அது மூலயமா மற்ற பிராண்ட் இருக்க திங்ஸ் எல்லாம் நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து மக்களை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த பொருட்களை சேர்க்கறது தான் முதல் இந்த தளத்தோட நோக்கமாக இருக்குது. அந்த சேர்த்த விஷயங்களை அதுக்கப்புறம் ரீட்டைலர்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு அவங்களோட இணைக்கிறது தான் இந்த எஸ்வி கார்டோட நோக்கமாக இருக்கும். அதே டைமில் நம்மளாம் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணிடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறன்றது இங்கே மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்ஸோட சேஞ்சஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம ஆட்டோமேஷன் மூலயமா ஒரு எக்ஸல் பேஸ் பண்ணி நம்ம அந்த நிறைய பொருட்கள் இருந்தாலும் அந்த எக்ஸலை மட்டும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதுமே. ரொம்ப எளிமைப்படுத்தி இந்த விஷயத்தை நம்ம கொடுக்கறதால உங்களுக்கு இந்த பேரியர்ஸ் எல்லாம் குறைஞ்சு இதில் ஈஸியாக நீங்கள் உங்களோட விஷயங்களை வியாபாரம் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இது இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு கலைஞ்சிருந்த இடத்துல கழிச்சு போட்ட பொருட்களை நம்ம தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராக நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட தேடல் ஈஸியாக இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி நமக்கு ப்ராடக்ட்ஸ் ஒரு அரேஞ்சபிள் இதில் இருக்கோ, அங்கே எடுக்கிறது நமக்கு எவ்வளோ ஈஸியோ, எப்படி செக்ஷன்ஸாக பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே நம்ம எஸ்வி கார்ட்டில் அவங்களோட ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸோட அவங்களோட பிராண்ட்ஸை ஒரு செப்பரேட் கேட்டகரிஸாக நம்ம கொடுத்து ஈஸி வேல அவங்களோட பொருட்களை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து பண்ணுறது தான் எஸ்வி கார்ட்டோட நோக்கமாக இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மல்டிபிள் ப்ராசஸ் தான். அந்த ஒரு ப்ராசஸும் ஒரு லெவல் ஆஃப் செயினில் மாறிக்கிட்டே வரும். ஸோ உங்களோட சப்போர்ட் மூலியமாக தான் இதை செகண்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இதில் ஒரு ஷாப்பாக மட்டும்தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது ஒரு மாலாக மாற்றுறதுக்கான சோர்ஸை நம்ம நெக்ஸ்ட் சோர்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷாப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகும்போது தான் அது மாலாக உருவாகும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.